मेरा नाम सुरेश पीवाले, என்னுடைய பெயர் சுரேஷ் பீவாலே. बम्बई में मैं रहता हूँ நான் மும்பையில் வாழ்ந்து வருகிறேன். और बम्बई में सेवा करता हूँ. மும்பையில் ஊழியம் செய்கிறேன். एक बहुत ही अद्भुत सेवा है. மிகவும் ஒரு அற்புதமான ஊழியம். प्रभु ने दिया हुआ एक भाग है. ஆண்டவர் கொடுத்த ஒரு பாகம். जब हम 14 तारीख को यहाँ पहुंच गए, நாங்கள் 14ஆம் தேதி இங்கே வந்த பொழுது अपना सामान बैग ऊपर रख दिया எங்களுடைய பேக், எங்களுடைய சாமான் எல்லாவற்றையும் நாங்கள் மேலே வைத்து और விட்டோம். प्रभु के दास को मिलने के लिए हम चले गए. அதற்கு பிற்பாடு கர்த்தருடைய தாசனை நாங்கள் மீட் பண்ண போகினோம். उन्होंने इतना हमारा आदर किया அவர் எங்களை அதிகமாக கனம் பண்ணினார். और इतना ही नहीं, எவ்வளவு என்று சொன்னால் हमारे लिए दुआ भी किया எங்களுக்காக ஜெபிக்கவும் செய்தார். और दुआ करके ஜெபித்து भोजन किया சாப்பாடு சாப்பிட்டோம். और फिर आराम करने के लिए गए. அதற்கு பிற்பாடு நாங்கள் ஆராதனைக்கு சென்றோம். आराम करने के लिए ऐसा बिस्तर पर लेटा, அதாவது ஆராதிக்க நாங்கள் கட்டிலே நாங்கள் படுக்கும் பொழுது तो मैं परमेश्वर ने दर्शन दिखाया. நான் என்னுடைய படுக்கைக்கு கட்டிலுக்கு சென்ற பொழுது தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். दर्शन में प्रभु ने मुझे बाहर लेके गए. அந்த தரிசனத்தின் மூலம் கர்த்தர் என்னை வெளியே கொண்டு रोड पे लेके गए. அதாவது இந்த ரோட்டிற்கு அழைத்து சென்றார். रोड पे जब मैं चला गया, அங்கே ரோட்டிற்கு போன பொழுது वो समय तो बारिश भी नहीं था, அங்கே மழையும் இல்லாது இருந்தது. लेकिन बहुत बड़ा पानी इकट्ठा हो गया. மழை இல்லை, ஆனால் தண்ணீர் அதிகமாக இருந்தது. पूरा पानी मेरे पीछे आ गया. எனக்கு பின்னாக பெரிய வெள்ளம் தண்ணீர் और வந்தது. वो पानी मेरे यहाँ पर सीना तक, छाती तक लग गया. அந்த தண்ணீர் என்னுடைய இந்த அளவுக்கு வந்து விட்டது. और ये पानी वहां से लेकर यहाँ तक मुझे पहुंचा दिया. அந்த தண்ணீர் அங்கே இருந்து அடித்து அடித்து ये झूठ बात नहीं है, இது ஒரு பொய் அல்ல, ये सही बात है. இது உண்மை. जो मैंने दर्शन देखा है, நான் பார்த்த தரிசனம், जो प्रभु दर्शन दिखाता है, परफेक्टली दिखाता है. தேவன் தரிசனம் கொடுத்தால் உண்மையாக मेरा கொடுப்பார். जीवन दर्शन से बन गया है. என்னுடைய வாழ்க்கை தரிசனத்தின் மூலமாக इसलिए அமைந்தது. दर्शन प्रभु ने दिखाया. எனவே தேவன் கொடுத்த जो தரிசனம் पानी यहाँ तक लेकर आया है, இங்கே வரை கொண்டு வந்த यहाँ தண்ணீர் पर मुझे बिठाया है, கொண்டு வந்து இங்கே என்னை உட்கார வைத்தது. और यहाँ पर एक साइड में एक सिस्टर थी. இங்கே பக்கத்திலே ஒரு சிஸ்டர் இருந்தார்கள். बड़ी बहुत सारी बीमार उसके अंदर थी. அவருக்குள் अनेक நோய் வியாதிகள் இருந்தது. और मैंने उसके तरफ देखा. நான் அவர்களை பார்த்தபோது उसके शरीर पे कोई भी कपड़ा नहीं है. அவருடைய சரீரத்திலே எந்த ஒரு உடை ஆடையும் இல்லாது இருந்தது. हमने सोचा ये स्त्री ऐसे क्यों? அப்பொழுது நான் யோசித்தேன், இந்த ஸ்திரீ ஏன் இப்படி இருக்கிறாள்? मैंने देखा, நான் பார்த்தேன், मुझे अच्छा नहीं लगा. எனக்கு அது பார்ப்பதற்கு நன்றாக இல்லை. मुंह कर दिया. அப்பொழுது என்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டு, मुंह करने के बाद முகத்தை மறைத்த பொழுது वो स्त्री 2 मिनट के अंदर मेरे सामने आके खड़ी हो गई. அந்த ஸ்திரீ 2 நிமிடத்திற்குள் எனக்கு முன்பதாக வந்து நின்றாள். एक अच्छा स्त्री बनकर तैयार हो गई. ஆனால் எனக்கு முன்பதாக வந்த பொழுது நல்ல ஒரு ஸ்திரீயாக வந்து நின்றாள். उसका दिमाग का जो बीमारी था निकल गया. அவளுடைய மூளையிலே வேலை செய்த அந்த நோய் நீங்கி விட்டது. उसका शरीर का बीमारी निकल गया. அவளுடைய சரீரத்திலே காணப்பட்ட வியாதிகள் நீங்கி விட்டது. परमेश्वर ने उसको चंगा कर दिया. இப்படியாக என்னுடைய தேவனாகிய கர்த்தர் அவளை சுகமாக்கினார். परमेश्वर जीवित है. அந்த தெய்வம் ஜீவனுள்ளவர். मैं परमेश्वर का धन्यवाद करता हूं. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். मेरे लिए दुआ कीजिए. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். मेरा गवाही मैं देना चाहता हूं. என்னுடைய சாட்சியை சொல்ல ஆசைப்படுகிறேன். हम जो थे, நாங்கள் बंबई में आए பாம்பேக்கு வந்தோம் 1978 में. 1970 में 1970. हाँ, तो जब 1978 बंबई में आया, 1970 मेरे पास कुछ नहीं था. என்னிடம் ஒன்றுமில்லாது இருந்தது. लेकिन बंबई में बढ़ते गया. ஆனால் மும்பையில் வளர்ந்து கொண்டே இருந்தேன். और 5 साल के बाद 5 வருடங்களுக்கு பிற்பாடு मुझ में बहुत शक्ति आई. எனக்குள்ளே ஒரு பெரிய பலன் வந்தது. मैं युद्ध करने लगा. நான் சண்டை போட ஆரம்பித்தேன். लूटमार करने लगा. நான் களவு செய்ய ஆரம்பித்தேன். वड़ा पाव वाले को लूट रहा था. வடப்பாவ் விற்கிறவர்களை நான் கொள்ளையிட ஆரம்பித்தேன். भाजी वाले को लूट रहा था. அதே போல காய்கறி விற்கிறவர்களை கொள்ளையிட்டேன். मेरे माँ बाप ने बोला ये अच्छा नहीं है. என்னுடைய தாய் தகப்பன் சொன்னாரு, மகனே தவறு, शादी बना दो. இவனுக்கு கல்யாணம் செய்து விடுங்கள். 83 में शादी बना दिया. 83 திருமணம் செய்து வைத்தார்கள். और 5 साल तक बच्चा ही नहीं है. ஆனால் அதற்கு பிற்பாடு 5 ஆண்டுகள் பிள்ளை இல்லை. 5 साल हो गए शादी होके. திருமணம் ஆகி 5 ஆண்டு ஆகிவிட்டது. बच्चा नहीं है. பிள்ளை இல்லாது இருந்தது. बच्चा के लिए मैं तड़प रहा था. பிள்ளைக்காக நான் துடித்துக் கொண்டிருந்தேன். मेरी औरत रो रही थी. என்னுடைய மனைவி அழுது கொண்டிருந்தாள். एक बच्चा चाहिए. ஒரு பிள்ளை தேவை. बच्चा के लिए आप लोग का पता है, ये स्त्री को बच्चा नहीं होता है, उसकी हालत क्या होती है? உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஸ்திரீக்கு, ஒரு பெண்மணிக்கு பிள்ளை பிறக்காவிட்டால் அவளுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று தெரியுமா? हमारे बगल में एक स्त्री थी. எங்களுடைய பக்கத்தில் ஒரு ஸ்திரீ मुझसे बहुत उम्र वाली थी.
उम्र वाली थी। என்னை காட்டிலும் அதிக வயதுள்ளவர்களா இருந்தார்கள். हमें उसने कहा எங்களுக்கு அவர்கள் எங்களுக்கு तो சொன்னார்கள், बिल्डिंग में एक बाबा रहता है, அந்த பில்டிங்கில் ஒரு பாபா இருக்கிறார், बाबा के पास हम जाएंगे, அந்த பாபாவிடத்தில் நாம் செல்லுவோம், वो बाबा आपको कुछ आइडिया देगा। அந்த பாபா உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை கொடுப்பார். बोला कभी जाना है? கேட்டேன் எப்பொழுது செல்ல வேண்டும்? बोला अभी जाना है। சொன்னார்கள் இப்பொழுதே செல்லுவோம். तो हम उठ कर निकल गए। அப்பொழுது நாங்கள் புறப்பட்டு சென்றோம். रात को 9 बज गए थे। இரவு 9 மணி, बाबा के घर गए। 9 மணி பாபாவுடைய வீட்டிற்கு बाबा சென்றோம். ने बोला பாபா சொன்னார், कल सुबह 5 बजे आ जाना। நாளை காலை 5 மணிக்கு வாருங்கள். तो वहां से फिर हम घर आए, அப்பொழுது அங்கிருந்து நாங்கள் வீட்டிற்கு फिर சென்றோம். सुबह चले गए। காலையிலே மறுபடி और சென்றோம். सुबह चले गए तो बाबा सो रहे थे। காலையில் நாங்கள் சென்ற பொழுது பாபா தூங்கி கொண்டிருந்தார். बाबा ने चादर उठाया, பாபா அவருடைய அந்த போர்வையை அகற்றின பொழுது, हे बेटा மகனே बच्चा नहीं होने वाला तुमको, உனக்கு பிள்ளை பிறக்காது, बच्चा नहीं होने वाला, உனக்கு பிள்ளை பிறக்க போவதில்லை, इधर भी जाओ, எங்கேயும் போ, बच्चा नहीं होने वाला। ஆனால் பிள்ளை பிறக்காது. ये काम करो। ஆனால் ஒரு காரியம் செய். क्या करना चाहिए? என்ன செய்ய வேண்டும்? वो बोला बेल का पत्ता लेके आना। बेल का पत्ता, बेल का पत्ता बेल का पत्ता ஒரு இலையை கொண்டு வா. उसके सामने रहता, बस बेल का पत्ता लेके आना, ஒரு இலை கொண்டு வா, उसको धोना, அதை 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 சுத்திகரி, गिलास के अंदर रखना, गिलास के अंदर रखना, ஒரு கிளாஸ்க்கு உள்ள அதை வை, पानी भरना, தண்ணியால் நிரப்பு, ढक्कन रखना, மூடிவிடு. सुबह காலையிலே 4:30 बजे उठना 4:30 மணிக்கு எழுந்து और नहा के குளித்து और आधा गिलास पानी पीना। பாதி கிளாஸ் தண்ணீர் குடிக்கவும். पूरा रात सोया नहीं, முழு இரவும் தூக்கமே வரவில்லை. कभी 4:30 बजता है। ஏனென்றால் எப்பொழுது காலை 4:30 மணி ஆகும். मैंने औरत को बुलाया, நான் என்னுடைய மனைவியை கூப்பிட்டேன். अब ये पानी से बच्चा होने वाला था, मेरा क्या काम है भैया? இந்த தண்ணீர் குடிப்பதினால் பிள்ளை பிறக்கும் என்று சொன்னால் என்னுடைய வேலை என்ன? मैं नहीं रहता, मैं तुझे छोड़ देता हूँ। எனவே நான் தூங்க போகிறேன். नहीं ऐसा मत करो। இல்ல இல்ல அப்படி செய்யாதீர்கள். ये पानी पियो, बाबा ने बताया ना। இந்த தண்ணீரை குடிங்கள், பாபா சொல்லி இருக்கிறார் அல்லவா? बाबा थोड़ी बताएगा तुम छोड़ के जाओ। பாபா சொல்லுவாரா நீங்க தூங்க போங்க என்று சொல்லுவாரா? ठीक है। சரி சரி சரி. और फिर हम लोग ने सुबह उठ के नहा के पानी पी लिया। மறுபடி காலையிலே எழுந்து நாங்கள் குளித்து தண்ணீர் குடித்தோம். मैं काम पर चला गया, ड्यूटी पर। நான் வேலைக்கு சென்று விட்டேன். वहां पर गया तो कंपनी लॉकआउट हो गया। அங்கே போனால் கம்பெனி அடைத்து விட்டார்கள். और 3 महीना कंपनी बंद। 3 மாதம் வரை கம்பெனி அடைப்பு. 3 महीने के अंदर मैं किराए के घर में रहता था। 3 மாதம் வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தேன். वो लोग ने मेरे सामान को बाहर फेंक दिया। அவர்கள் என்னுடைய சாமான்களை வீட்டை விட்டு அகற்றி விட்டார்கள். अब ये हालत मेरे हो गई। என்னுடைய நிலைமை இப்படி மோசமாய் விட்டது. मैं बोला जीना अच्छा नहीं है। நான் யோசித்தேன், வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. मैंने चाकू लिया, அப்பொழுது நான் கத்தியை எடுத்து चाकू पेट में लगाया, கத்தியை வயிற்றில் வைத்து मैं पेट में 3 बार लगाने का कोशिश किया, 3 முறை குத்த பிரயாசப்பட்டேன். लेकिन ஆனால் मेरी औरत ने देखा, मेरा मिसेस ने देखा, என்னுடைய மனைவி பார்த்து, अरे तुम तो मर जाओगे, நீர் மரித்து போவாய், लेकिन मेरा क्या होगा? நீர் மரித்த பிற்பாடு நான் என்ன செய்வது? तो आप तो एक लाइन में चला जाएगा, நீர் ஒரு வழியை பிடித்து போய் விடுவீர். लेकिन मुझे आपका ससुर, आपका माँ बाप मुझे बोलेंगे, நீர் மரித்து விடுவீர், உன்னுடைய தாய் தகப்பன் என்ன சொல்வார்கள்? मेरे माँ बाप भी बोलेंगे, என்னுடைய தாய் தகப்பன் என்ன मेरे சொல்வார்கள்? सगे वाले बोलेंगे, என்னுடைய சொந்தக்காரர் என்ன சொல்வார்கள்? आपके सगे वाले बोलेंगे, உங்களுடைய சொந்தக்காரர் சொல்வார்கள், पुलिस बोलेंगे, போலீஸ் என்ன சொல்வார்கள்? कोर्ट बोलेगा, கோர்ட் என்ன சொல்லும்? मैं बोला मरना कैंसल। அப்பொழுது நான் சொன்னேன், மரிப்பது ரத்து. उसी टाइम मरना कैंसल कर दिया। அந்த நேரத்திலே மரிக்க வேண்டிய அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். एक भाई मेरे पास आया, ஒரு சகோதரன் என்னிடத்தில் வந்தார். उसने कहा, அவன் சொன்னார், तू बाबा के पास गया, நீ பாபாவின் இடத்தில் போனாய், तू डॉक्टर के पास गया, நீ டாக்டர் இடத்தில் சென்றாய், डॉक्टर ने कहा बच्चा होने वाला नहीं, டாக்டரும் சொல்லிவிட்டார் பிள்ளை பிறக்காது, बाबा ने कहा बच्चा होने वाला नहीं, பாபாவும் சொல்லிவிட்டார் பிள்ளை பிறக்காது. वो भाई ने, मेरे भाई ने कहा, அந்த சகோதரன், என் சகோதரன் சொன்னான், बोला भाई சகோதரனே, तू सब जगह पर जाकर आया, நீ எல்லா இடமும் போய் வந்து விட்டாய். अभी तू एक मेरी बात सुन, இப்பொழுது நான் சொல்லுகிற ஒரு காரியத்தை कभी கேள். तो यीशु से पुकारना। இயேசுவை கூப்பிடு. मैं बोला क्या यीशु को पुकारना? நான் சொன்னேன், இயேசுவை கூப்பிட்டு என்ன செய்வது? क्या उसको मालूम नहीं कि मेरा शादी हो गया? இயேசுக்கு தெரியாதா எனக்கு திருமணம் ஆகிவிட்டது என்று फिर தெரியாதா? बच्चा देने को नहीं मालूम? திருமணம் ஆகிவிட்டது, பிள்ளை தர ஏன் தெரியவில்லை? अरे
चमत्कार बाइबल में होता है, यीशु मसीह अद्भुत काम करता है। அற்புதம் அடையாளம் இயேசு கிறிஸ்து அற்புதம் பைபிளில் बोला ये செய்கிறார். बाइबल ये लेके जाओ, ये मुझे मत सिखाओ। நான் சொன்னேன் இந்த பைபிளை எடுத்துட்டு போங்க, இந்த காரியத்தெல்லாம் எனக்கு तुम लोग கற்பிக்க ऐसा வேண்டாம். ही सेंडी लगाते हैं। நீங்கள் இப்படிதான் ஆட்களை ஏமாற்றுகிறீர்கள். चमत्कार होता है, அற்புதம் நடக்கிறது. लाजरस जिंदा हो गया है, லாசர் உயிர் தெழுந்தான், कोढ़ी चंगा हो गया है, குஷ்டரோகி சுகமாகினான். ये मुझे मत बताओ, இந்த காரியத்தை எனக்கு சொல்ல வேண்டாம். मुझे मत बताओ, यहाँ से बाहर निकल जाओ। இந்த காரியத்தை எனக்கு சொல்ல வேண்டாம், இங்க இருந்து வெளியே போங்கள். मेरे भाई को मैंने बाहर निकाल दिया। என்னுடைய சகோதரனை நான் வெளியே அனுப்பிவிட்டேன். उसने एक बात की है, அவன் ஒரு காரியத்தை मैं சொன்னான், बाहर जाता हूँ, நான் வெளியே போகிறேன், लेकिन याद रखना ஆனால் ஞாபகம் வைத்துக்கொள், जब अंधे दो बैठे थे रोड के ऊपर, ரோட்டிலே நாம் 2 பேர் உட்கார்ந்த பொழுது तो यीशु मसीह जा रहे थे। ஒரு குருடன் ரோட்டில் உட்கார்ந்த பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே அந்த வழியாய் போனார். तो ये अंधोने का, ये दाऊद की संतान मुझ पर दया कर। அப்பொழுது அந்த குருடன் சொன்னான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். क्या उसको मालूम नहीं था यीशु को? இயேசுக்கு தெரியாமல் இருந்ததா? मालूम था, தெரிந்தது, தெரியும். फिर भी उनकी आवाज सुनकर उनके पास आए। ஆனாலும் அந்த கூட்டத்தின் மத்தியிலும் அவன் அழைத்தான். उनके पास आने के बाद அவனிடத்தில் வந்து यीशु ने उनसे पूछा, இயேசு அவனிடத்தில் கேட்டார், तुम्हें क्या चाहिए? உனக்கு என்ன வேண்டும்? उन्होंने कहा मुझे आँख चाहिए। அவன் சொன்னான், நான் பார்வையடைய வேண்டும். यीशु ने हाथ रख दिया, இயேசு கரங்களை और வைத்தார். तुरंत उसका आँख मिल गया दोनों को। உடனே அவனுக்கு கண் திறக்கப்பட்டது. अरे बोला छोड़ दो, ये पुरानी बात है, நான் சொன்னேன், இந்த பழைய கதையெல்லாம் விட்டுவிடு. ये अभी की बात नहीं, अभी फिलहाल मुझे बता, இதெல்லாம் பழைய கதை, இப்பொழுது உள்ள காரியத்தை சொல். अभी क्या होने वाला है? இப்பொழுது என்ன நடக்கும் சொல். तू आज बात करेगा நீ இன்று பேசுவாய், तो परमेश्वर सुनेगा। ஆண்டவர் கேட்பார். मैं बोला एक काम करो, நான் சொன்னேன், ஒரு காரியம் செய், अभी बहुत हो गया, ரொம்ப ஆயிட்டு, आप चले जाओ, நீ இங்க இருந்து கிளம்பி விடு, आप चले जाओ। நீ போய் விடு. उसको भेज दिया, அவரை அனுப்பிவிட்டேன். रात को दरवाजा बंद कर दिया, ராத்திரி கதவை பூட்டிக் கொண்டேன், खिड़की बंद कर दिया, ஜன்னலை எல்லாம் அடைத்துக் கொண்டேன், लाइट बंद कर दिया। லைட்டை எல்லாம் அணைத்து விட்டேன். मेरे जिंदगी में पहली प्रार्थना, என்னுடைய வாழ்க்கையில் அது முதலாவது ஜெபம். यही प्रार्थना थी हमारी। என்னுடைய ஜெபம் என்னவென்றால், हे प्रभु, ஆண்டவரே, मैं पापी हूँ, நான் ஒரு பாவி, मैं स्वर्ग के विरुद्ध पाप किया, நான் பரலோகத்திற்கு விரோதமாக பாவம் मैं செய்தேன், वचन के विरुद्ध पाप किया, நான் வசனத்திற்கு விரோதமாக मैं பாவம் भाई के செய்தேன், विरुद्ध पाप किया, நான் சகோதரனுக்கு விரோதமாக मैं பாவம் दासों செய்தேன், के विरुद्ध पाप किया, நான் தாசர்களுக்கு मैं விரோதமாக பாவம் कलीसिया के विरुद्ध செய்திருக்கிறேன், पाप किया, நான் சபைக்கு விரோதமாக பாவம் मैं செய்திருக்கிறேன், सबसे बड़ा पापी हूँ। நான் எல்லாரை காட்டிலும் பெரிய பாவி. फिर भी मैं पाप से आपसे पुकारता हूँ, ஆனாலும் ஆண்டவரே, நான் உம்மை கூப்பிட்டு வேண்டுகிறேன். और मैंने पुकारना चालू कर दिया। அப்பொழுது நான் கர்த்தரை அழைத்தேன். शांत बढ़ गया, அமைதியாயிற்று, रोने लगा, அழுதேன். कम से कम 1 घंटा रोते बैठा। குறைந்தபட்சம் 1 மணி நேரம் அழுது मेरी आत्मा बात करने लगी अंदर से, அப்பொழுது என்னுடைய உள்ளம் உள்ளிலிருந்து என்னோடு तू பேச प्रभु से ஆரம்பித்தது. बात कर। நீ ஆண்டவரோடு பேசு. मैं बोला क्या बात करना चाहिए? நான் சொன்னேன், என்ன பேசுவது? जब मैं बात करने लगा, நான் பேச ஆரம்பித்த பொழுது मैं प्रभु से बातें किया। நான் ஆண்டவரிடத்தில் பேசினேன். मुझे सिर्फ 4 महीने का अंदर जवाब चाहिए। ஆண்டவரே, 4 மாதத்திற்குள் எனக்கு பதில் கிடைக்க வேண்டும். आकाश का नीचे, வானத்தின் கீழே, और धरती के ऊपर, பூமியின் மேலே 4 महीने के अंदर जवाब देने वाला कोई भी नहीं है। 4 மாதத்திற்குள் பதில் கொடுக்கிறவர் ஒருவரும் இல்லை. लेकिन आपका और मेरा यीशु जिंदा है। ஆனால் உங்களுடைய என்னுடைய இயேசு அவர் ஜீவிக்கிறவர். मेरे जीवन में என்னுடைய வாழ்க்கையில் 4 महीने के अंदर जवाब मिल गया। 4 மாதத்திற்குள்ளாக பதிலும் கிடைத்தது. 4 महीना पूरा होने के बाद मेरे मिसेस को डॉक्टर के पास ले गए। 4 மாதத்திற்கு பிற்பாடு என்னுடைய மனைவியை டாக்டரிடம் அழைத்து சென்றோம். डॉक्टर ने चेकअप किया டாக்டர் செக் செய்தார்கள். और कह दिया बच्चा पेट में है। அவர்கள் பரிசோதித்து விட்டு சொன்னார்கள், பிள்ளை இருக்கிறது என்று சொல்லி. बच्चा पेट में रहेगा तो कितना खुशियां है। சொல்லுங்கள், இப்பொழுது டாக்டர் சொல்லிவிட்டார், பிள்ளை வயிற்றில் இருக்கிறது, எவ்வளவு பெரிய சந்தோஷம். ये सुनने के बाद இதை கேட்ட பிற்பாடு मैं परमेश्वर से वाचा बांधी है। நான் ஆண்டவரிடத்தில் ஒரு தீர்மானம் பண்ணினேன். ये वाचा बांधी है, என்ன தீர்மானம் என்றால், जब तक मैं जीवित रहूंगा, நான் உயிருள்ள நாட்கள் அளவும் तब तक वचन को उठाते रहूंगा, அதுவரைக்கும் இந்த வேத வார்த்தையை ஏந்தி वचन के செல்வேன், अनुसार चलूंगा, வசனத்தின்படி நடப்பேன், वचन के अंदर बताऊंगा, வசனத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பேன். और मेरे जीवन में என்னுடைய வாழ்க்கையில் मैंने प्रभु से ऐसी बातें किया था। ஆண்டவரிடத்தில் நான் ஒரு காரியத்தை சொன்னேன், एक बच्चा हो जाएगा, मरेगा तो भी चलेगा, ஒரு பிள்ளை பிறக்கட்டும், அது மரித்தாலும் பரவாயில்லை, लेकिन एक बच्चा दे दो।
ஆனால் ஒரு பிள்ளை கொடுத்து விடும். प्रभु ने एक बेटी दे दिया ஆண்டவர் ஒரு மகளை கொடுத்தார். और उसके बाद 1.5 साल के बाद उसके बाद அதற்கு பிற்பாடு 1.5 ஆண்டுகளுக்கு பிற்பாடு फिर दूसरा बच्चा दे दिया மறுபடியும் இரண்டாவது பிள்ளை वो கிடைத்தது. लड़का भी दे दिया ஒரு மகனையும் கொடுத்து விட்டார். और लड़की भी दे दिया மறுபடியும் ஒரு பெண்ணை கொடுத்து விட்டார். 3 लड़के प्रभु ने दिया இப்படியா 3 மகள்களை கர்த்தர் கொடுத்தார். एक लड़का प्रभु ने दिया ஒரு மகனை கொடுத்தார். वो सभी मैं प्रभु के चरणों के पास रख दिया है இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதபடியிலே வைத்து விட்டேன். इसके लिए महाराष्ट्र में எனவே நாங்கள் மகாராஷ்டிரத்தில் मुझे कोई उंगली नहीं उठा सकता है என்னை யாரும் விரல் நீட்ட முடியாது. ना पैसे के बारे में பணத்தை குறித்தோ ना कोई चीज के बारे में வேற எந்த காரியத்தை குறித்தோ सिर्फ मैं कहता हूँ बाइबल के वचन के अनुसार ஏனென்றால் இந்த வேதாகம வசனத்தின் அடிப்படையில் நான் வாழ்ந்து வருகிறேன். मैंने जान लिया बाइबल में क्या चीज है நான் புரிந்து கொண்டேன் வேதாகமத்தில் என்ன இருக்கிறது என்று. जैसा प्रेरित का काम 1:8 में लिखा है அப்போஸ்தல நடபடிகள் 1:8 சொன்னபடி जब पवित्र आत्मा तुम पर आएगा பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்பொழுது सामर्थ्य पाओगे நீங்கள் பலன் அடைவீர்கள். उसी दिन सामर्थ्य पा लिया அதே நாளில் பலன் அடைந்தேன். 21 दिन के उपवास प्रार्थना में सामर्थ्य पा लिया ஒரே நாள் ஜெபத்திலே பலன் அடைந்தேன். हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. मैंने देखा सामर्थ्य मिला क्या नहीं நான் இப்பொழுது சோதித்தேன் வல்லமை கிடைத்ததா இல்லையா. एक आदमी मर गया ஒரு மனிதன் மரித்து போய்விட்டார். 9 घंटा हो गया மரித்து 9 மணி நேரம் ஆகிவிட்டது. डॉक्टर ने डेथ सर्टिफिकेट दिया டாக்டர் டெத் சர்டிபிகேட்டும் கொடுத்து விட்டார். कल सुबह उसको लेके जाना है நாளைக்கு கொண்டு செல்ல வேண்டும். बॉक्स बनाया பெட்டி ஆயத்தமாய் விட்டது. गड्ढा बनाया குழி தோண்டி விடப்பட்டது. मुझे फोन किया எனக்கு போன் செய்தார்கள். पास्टर आप मेरे घर पे आइए பாஸ்டர் எங்கள் வீட்டிற்கு வாருங்கள். मैं बोला आप कौन सा चर्च में जाते हैं நான் கேட்டேன் நீ எந்த சபைக்கு செல்லுகிறாய். नहीं वो चर्च का नाम मत बोलो சர்ச் பேரை சொல்லாதீர்கள். हमारा पास्टर नहीं आएगा எங்களுடைய பாஸ்டர் வர மாட்டார். मैं विनती करता हूँ நானும் உன்னை விண்ணப்பிக்கிறேன். आप हमारे पास आइए நான் உங்களை விண்ணப்பிக்கிறேன் எங்களிடம் வாருங்கள். उसके पास गए நான் போனேன். घर पे गए வீட்டிற்கு சென்றேன். जहाँ पर मुर्दा रखा था அங்கே மரித்த அந்த சடலத்தை வைத்த இடத்தில் 84 का उम्र 84 उम्र उसका அந்த மரித்த சடலம் வயது எவ்வளவு தெரியுமா 84 வயது. अभी बोले जाना तो अभी गया तो क्या है இப்ப நான் சொன்னேன் இவ்வளவு வயசாயிட்டல போனால் போகட்டும். मैं जाके उनको हाथ मिलाया நான் போய் கரத்தை பிடித்து मुर्दा को हाथ मिलाया எதை சடலத்தின் கரத்தை பிடித்து उसकी मिसेस को बुलाया அவருடைய மனைவியை அழைத்து आंटी ஆண்டி इनके लिए क्या करूं இவருக்கு நான் என்ன செய்வது. आंटी कहती है ஆண்டி என்ன சொன்னார்கள். जाना दो ना अभी ஆண்டி சொன்னார்கள் போனால் போகட்டும் விட்டுருங்க. उम्र हो गया ना வயசாயிட்டுல போட்டோம் जाना दो போட்டோம். बड़ा बेटा किधर है உங்கள் மூத்த மகன் எங்கே. बड़ा बेटे को बुलाया மூத்த மகனை அழைப்பித்தோம். बड़ा बेटे को पूछा மூத்த மகனிடத்தில் கேட்டேன் पिताजी के लिए क्या करना चाहिए உங்க தகப்பனாருக்கு என்ன செய்ய வேண்டும். अंकल जाना दो अभी सब तैयारी हो गया है அங்கிள் எல்லாம் ஆயத்தமாகி விட்டது போகட்டும். 350 लोग आके बैठ गए 350 ஜனங்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். तैयारी हो गया எல்லாம் ஆயத்தமா ஆகிவிட்டது. अभी कल सुबह लेके जाएगा காலையிலே நாம் தூக்கி கொண்டு செல்லுவோம். फिर मुझे क्यों बुलाया அப்படின்னா பின்ன என்ன எதுக்கு அழைத்தீர்கள். बोला जिंदा लोग के लिए प्रार्थना करना है அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் இங்கே உயிரோடு இருக்கிற இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். जिंदा लोग तो जिंदा ही है உயிரோடு இருக்கிறவர்கள் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களே क्या प्रार्थना करना है இப்பொழுது இவர்களுக்காக நான் என்ன ஜெபிக்க வேண்டும். मुझे बुलाया अंकल के लिए என்னை எதற்கு அழைத்தீர்கள். मैं अंकल को ऐसा पकड़ के रखा அந்த அங்களுடைய கரத்தை இப்படி मेरा பிடித்து प्रभु வைத்து महान है என்னுடைய தெய்வம் मेरा பெரியவர். यीशु जिंदा है என்னுடைய இயேசு मेरी ஜீவிக்கிறவர். प्रार्थना सुनता है என் ஜெபத்தை கேட்கிறவர். आश्चर्य काम करता है அற்புதம் செய்கிறவர். उसी समय அதே நேரத்தில் उसने ऐसा उंगली लगाया मुझे அந்த நபர் அவருடைய விரலால் என்னை தொட்டார். मैंने जवान को बुलाया அப்பொழுது நான் வாலிபர்களை अरे அழைத்தேன். भाई आ जाओ சகோதரரே வாருங்கள். इनको बिठाओ இந்த நபரை தூக்கி உட்கார कोई आने வையுங்கள். के लिए तैयार नहीं है ஆனால் யாரும் ஆயத்தம் அல்ல. पास्टर जी பாஸ்டரே आपका दिमाग सही है உங்கள் மூளை சரியா இருக்கிறதா. अरे बोला मेरा तो सही है लेकिन आपका चेक करना पड़ेगा என் மூளை சரியா தான் இருக்கு பட் நீங்க வாங்க செய்யுங்க. आ जाओ ना भाई வாங்க. अरे सोने दो ना படுத்திருக்கிறார் படுத்திருக்கட்டும். मैं जाके நான் போய் उसके गर्दन में हाथ डाल के அந்த சடலத்தின் கழுத்தில் கையை வைத்து
ऐसा खड़ा किया, இப்படியாக நிமிர்த்தேன். हाँ अभी अच्छा है, இப்ப பரவாயில்ல. है ना? ठीक है ना? சாரி. अभी अच्छा है. இப்ப பரவாயில்ல. आँख नहीं खोला, ஆனால் கண் திறக்கப்படவில்லை. वो कुछ बात नहीं किया, ஒன்று பேசவில்லை. बोला ठहर जाओ भाई, நான் சொன்னேன் பொறுங்கள், परमेश्वर काम करे उसके अंदर. ஆண்டவரே இவருக்குள்ள கிரியை செய்யும். फिर उसने उंगली लगा दिया, மறுபடியுமாக அவருடைய விரல் தொட்டது. फिर उंगली लगाने के बाद மறுபடி விரல் தொட்ட பிற்பாடு जवान को बुलाया, வாலிபர்களை கூப்பிட்டு आ जाओ भाई, வாருங்கள், इनको खड़ा कर दो. இவனை எழுந்து நிற்க பண்ணுங்கள். अरे पास्टर जी आपका दिमाग खराब है क्या? பாஸ்டர் உங்கள் மூளை குழம்பி விட்டதா? आपका क्या हो गया? உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது? ऐसा क्यों कर रहे हैं? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? मेरे परमेश्वर ने, என் தெய்வம், मैंने उसको पीछे जाके ऐसा हाथ डाल के நான் பின்னாடி போய் அவருக்கு ऐसा घुमा दिया, ऐसा घुमा दिया. बोल बोल बोल. அதாவது பின்னாடி போய் அவர்களை அப்படியே பிடித்து திருப்பி இப்படி நேராக ऐसा पकड़ लिया, இப்படி பிடித்து விட்டோம். நெரிச்சு தபாயா दबाया. वो अंकल बोलता छोड़ो मुझे. இப்படியே பிடித்து நெரித்த பொழுது அந்த அங்கிள் சொன்னார், என்னை விடு. छोड़ दिया, விட்டு விட்டேன். चलने लगा, அப்பொழுது நடக்க ஆரம்பித்தார், ஓட ஆரம்பித்தார். praise the Lord, ஹalleluya, praise the Lord, ஹalleluya. ये मेरा यीशु मसीह का काम है. இதுதான் என் ஆண்டவராகிய இயேசு वो आज கிறிஸ்துவின் भी கிரியை. जिंदा है. அவர் இன்றும் ஜீவிக்கிறார். सिर्फ एक केस नहीं भाई, एक ही केस नहीं है, இப்படி ஒரு கேஸ் அல்ல, 4 मुर्दा प्रभु ने जिंदा किया. 4 மரித்தோரை தேவன் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். हालेलुया, ஹalleluya. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். और 64 बहनों का बच्चा दिया. 64 பேருக்கு பிள்ளை கொடுத்திருக்கிறார். इतना ही नहीं, இது மாத்திரமல்ல, 3 कैंसर की बीमारी को चंगा कर दिया. 3 கேன்சர் நோயை உடையவர்களை சுகமாக்கி இருக்கிறார். वो मेरे परमेश्वर ने किया. அவர்தான் என்னுடைய தேவன். मैंने அவர் कुछ செய்தார். नहीं किया. நான் ஒன்றும் मेरे செய்யவில்லை. हाथों से कुछ नहीं है, என்னுடைய கரத்தில் ஒன்றும் मेरे இல்லை. शरीर से कुछ नहीं என்னுடைய है, சரீரத்தில் ஒன்றும் இல்லை. सब कुछ किया. எல்லாம் அவரே वो செய்தார். जीवित है, அவர் वो ஜீவிக்கிறார். आने वाला है. அவர் வரப்போகிறவர். पवित्र लोग பரிசுத்தர்கள் तैयार रहो, ஆயத்தமாயிருங்கள். यीशु जल्दी आ रहा है. இயேசு சீக்கிரம் வருகிறார். हम शुद्ध रहना चाहिए, நாம் சுத்தமாயிருக்க வேண்டும். हमारा चाल चलन शुद्ध होना चाहिए, நம்முடைய நடக்கை சுத்தமாயிருக்க हमारा வேண்டும். अभिषेक को छूने के लिए नहीं देना, நம்முடைய அபிஷேகத்தை தொட விடக்கூடாது. वो अभिषेक लगातार बहना चाहिए. அபிஷேகம் பாய்ந்து கொண்டிருக்க वही வேண்டும். मेरे अंदर से काम कर रहा है. அதுதான் நமக்குள்ளாக கிரியை செய்கிறது. आज तक मेरे जीवन में आश्चर्य काम किया प्रभु ने. இன்று வரை தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து வருகிறார். मैं प्रभु के दास को और क्षमा मांगता हूँ, मैं सीमा छोड़ दिया, மன்னித்து விடுங்கள். सीमा छोड़ दी, ज्यादा गया. நான் நேரத்தை தாண்டி விட்டேன், எனவே மன்னிக்கவும். मुझे नेक्स्ट पता है मुझे नहीं मिलेगा, कोई बात नहीं, ஸ்தோத்திரம். लेकिन मुझे माफ कीजिए पास्टर जी, जो प्रभु ने किया है वही मैं बताया. கர்த்தர் செய்ததை தான் நான் சொன்னேன். ये ऐसा इसके अंदर झूठ एक भी नहीं, बाल भी नहीं होगा. இப்போ இவ்வளவு நேரம் சொன்னதில் ஒரு பொய் கூட, ஒரு முடியளவு கூட பொய் சொல்லவில்லை. मेरे जीवन में प्रभु ने काम किया है, தேவன் என் வாழ்க்கையில் செய்த இந்த கிரியையை वही मैंने बता दिया. அதை தான் இங்கே அறிவித்திருக்கிறேன். बाकी लोग परमेश्वर के अंदर काम करने वाला है. ஜனங்களுக்குள்ளும் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். आज कोई भी ऐसा नहीं जाएगा. இன்று யாரும் சும்மா போக प्रभु इनका छुएगा, தேவன் இவர்களை தொடுவார். ये पानी उधर वहां तक जाएगा, இங்கே இருந்து தண்ணீர் அங்கே வரை புறப்பட்டு செல்லும். अद्भुत काम करने वाला है. இன்று பெரிய கிரியைகளை செய்ய போகிறார். जैसा परमेश्वर की आत्मा आकाश के ऊपर स्थिर थी, எப்படி கர்த்தருடைய ஆவியானவர் வானமண்டலத்துக்கு மேலாக உறுதியாய் ஸ்திரமாய் இருக்கிறாரோ, वही आत्मा आज हमारे बीच में काम करने वाली है. அதே தேவனுடைய ஆவியானவர் இன்று நம்ம மத்தியில் கிரியை செய்வார். वही आत्मा याजकेल के द्वारा काम किया, वही आत्मा याजकेल के द्वारा काम किया, அதே தேவனாகிய கர்த்தர் எசேக்கியேல் மூலமாக கிரியை செய்தார். वही आत्मा 120 के अंदर काम किया, அதே ஆவியானவர் 120 பேருக்குள்ளே கிரியை செய்தார். और उसके बाद आपके अंदर काम करने वाला है. அதே ஆவியானவர் இன்று உங்களுக்கு तैयार रहो, ஆயத்தமாயிருங்கள், तैयार रहो, ஆயத்தமாயிருங்கள். सताओ को मत डरो,
सताव को मत डरो। பிசாசை கண்டு प्रभु பயப்படாதீர்கள். के दास ने बहुत ही शानदार प्रचार किया है। ஆண்டவருடைய தாசன் மிகவும் मैं प्रभु के दास के लिए सलूट मारता हूँ। ஆண்டவருடைய தாசனுக்கு நான் சல்யூட் செய்கிறேன். நன்றாக பிரசங்கம் செய்தார்கள். बस थैंक यू पास्टर जी, यहाँ ही मैं रुकता हूँ। இங்கே நான் முடிக்கிறேன். நன்றி. सबके लिए जय मसीह की। ஆண்டவர் என்னாலும் வாழ்க. प्रभु आपके साथ रहे। ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. आमीन ஆமென் 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 ஆமென்.